இரண்டு உயிர் நண்பர்கள் ஒரு மீள முடியாத சாபத்துல மாட்டி என்ன ஆனாங்கன்னு வாங்க பார்க்கலாம். இத்திரைப்படம் வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டுமே. வெல்கம் டு கோஸ்ட் கேங் யூடியூப் சேனல். அன்றைக்கி நம்ம ஒரு ஜின்னு இதுக்கு போனோம். அன்றைக்கி நம்ம சூரஜுக்கு ஏதோ ஆயிரத்தினால வந்துட்டோம். நீங்கள் நம்ம திருப்பி இந்த பில்டிங் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். வாங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு போய் பார்ப்போம். வாங்கப்பா. வெல்கம் டு கோஸ்ட் கேங் யூடியூப் சேனல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, இது ஒரு 100 கோட்ரஸ். இதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். டேய், அன்றைக்கி ஒரு ஸ்பாட்டு பார்த்தோம்ல, அங்கே ஜிம் நடமாட்டா இருக்குது, அங்கே போகணும்னு சொல்லிட்டு ஐயோ சொல்கிறான்டா. டேய், அவன் ஒரு லூஸு கொண்டடா. எந்த லொக்கேஷன் போனால் இப்போ தானே சொல்லிக்கிருக்கேன். இப்படி பார்த்தா எங்கே தானே இருக்குது. வராப்பா, சரி போகலாம். அதான் பார்த்துக்கலாம். சொல்கிறோம். இப்போ எங்கள் லொக்கேஷன் பார்க்கணுங்க. நானும் சாண்டி இது அங்கே இருக்கானோ. என்னடா ராத்திரி அடிச்ச போத மைக்கத்தில் வளர்றியா? வீடியோ காலில் வரியா? வாடா. கைஸ், வெல்கம் டு கோஸ்ட் கேங் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஹாண்டட் அப்பார்ட்மெண்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணது வந்திருக்கோம். இங்கே ஜின் நடமாட்டம் இருக்குன்னு நம்ம எடிட்டர் ஐயூப் சொல்லியிருக்காரு. அங்கே போகாதீங்கன்னு வர சொல்லியிருக்காரு. நான் உங்கள் அசால்ட்டு சாண்டி. நம்ம கூட யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டன்னிங் சூரஜ் வந்திருக்காங்க. சொல்லுங்கள், உங்கள் கருத்தை பற்றி சொல்லுங்கள், இந்த பில்டிங்கை பற்றி. இந்த பில்டிங்கில் ஜின் நடமாட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர். அது உண்மையாக இல்லையான்னு பார்க்கறதுக்கு தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்துருக்கோம். எங்கள் எடிட்டர் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இவர்கிட்ட. நான் தான் புடவைங்களே அடித்து கூப்பிட்டு வந்திருக்கேன். வாங்க, என்ன சம்பவம் நடக்குதுன்னு வீடியோவில் போய் பார்ப்போம். வாங்க கைஸ், வீடியோவில் போவோம். ஹலோ கைஸ், இப்போ வந்து நாங்கள் 2 பேரும் வந்து ஸ்ப்ளிட் ஆகிட்டோம். சாண்டி வந்து பி பிளாக் போயிருக்கான். நம்ம இப்போ ஏ பிளாக்ல இருக்கோம். வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இப்போ பி பிளாக்ல இருக்கோம். சூரஜ் வந்து ஏ பிளாக்ல இருக்கு. நமக்கு எது சவுண்ட்லாம் கேட்குது, நம்ம பார்ப்போம். அப்புறம் இங்கே தான் நடக்குது. சாண்டி வேறு தனியாக போயிருக்கான். வாங்க போய் அவன் எங்கே இருக்கான்னு பார்ப்போம். இந்த பில்டிங்கில் தான் அந்த ஜிம் ஒரு மோதிரத்தில் இது பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பில்டிங்கோட ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மந்திரவாதி குடும்பம் வந்து ஒரு கெட்ட ஜின்னை வச்சு இந்த வசியம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு எதிராக அந்த ஜின்னுக்கு ஒரு மோதிரத்துக்கு நடைபெற்றிருக்கு. அந்த மோதிரத்தை தேடி தான் பல பேர் இங்கே வந்து உயிரை விட்டுருக்காங்க. நாங்களும் வந்திருக்கோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏதோ சவுண்ட்லாம் கேட்குது சூரஜ் இடத்துல. வாங்க, என்ன நடக்குதுன்னு போய் பார்ப்போம். நான் வீடியோ காலில் வரேன்.
நான் தான் போகிறீங்கன்னு சொல்கிறேன், போயிட்டு என்னாச்சு மயிராச்சுன்னு கேள்வி வேறு. அப்புறம் மட்டும் போகலாம். ஃபஸ்ட்டு இது முன்னே ஒரு சொல்லிட்டு சொல்லு. மூடிட்டு எப்படிப்பா வருதுன்னு சொல்ல முடியும்? இந்த சுச்சுவேஷன்லாம் உங்களுக்கு சொல்லிட்டாரே. ஹலோ, என்ன மச்சான் குரல் ஒரு மாதிரி இருக்குது? ஒன்றும் இல்லை, சொல்லு. என் ஆளுக்கு பர்த்டே வருதுல்ல மச்சான், அதான் ஊருக்கு போகிறேன். எனக்கு ஒரு வாரம் லீவ் வேணும். ஓகேவா? சாண்டி. சாண்டியா இல்லை ஜின்னா? எனக்கு என்ன தெரியும்? இதெல்லாம் என்னதான் ஒரு முடிவு? அந்த ரிங்கு தான். இஸ்லாம் மித்தாலஜி எப்படி பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் வந்து மனுஷங்களை களிமண்ணால் படைக்கிறாரு. இந்த ஜின்களை வந்து புகையில் அந்த நெருப்புனால் படைக்கிறாரு. இந்த ஜின்கள் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் கிரியேச்சர் இந்த வேர்ல்டு. இதில் நல்ல ஜின் இருக்குது, கெட்ட ஜின் இருக்குது. இதில் நல்ல ஜின்கள் மனுஷங்களை தொல்லை பண்ணாது, அதுக்கு மட்டும். இந்த கெட்ட ஜின்கள் சைத்தான்கள் சேர்ந்து மக்களுக்கு பல துன்பங்களை ஏற்படுத்தும். இதை பல சூனியக்காரங்க பிளாக் மேஜிக் பண்ணுறவங்களாம் யூஸ் பண்ணி கட்டுப்படுத்தி பல வேலைகள் செய்வாங்க. இந்த பசங்க அப்படி தான் அந்த சூனியக்காரங்களால் இது பண்ணப்பட்ட சபிக்கப்பட்ட மோதிரத்தை எடுத்து மாட்டியிருக்காங்க. இந்த ஜின்னு வந்து அசிசி த கிங் ஆஃப் ஜின். இவங்க தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஜின்களுக்கு பல சக்திகள் இருக்குது. மனுஷங்க மாதிரி உருவெடுக்க முடியும், எந்த உயிரினம் மாதிரி உருவெடுக்க முடியும். பல சக்திகள் இருக்குது ஜின்னுக்கு. டேய் டேய், என்னடா பிடிங்கிட்டு இருக்கிற ஃபோன் எடுக்காம? ஃபோனை சைலண்டில் போட்டு மெடிடேஷன் பண்ணிட்டு. ஆமாம், நம்ம இருக்கிற புண்டைக்கு மெடிடேஷன் ஒரு கேடு. நியூஸ் பார்த்தியா? என்னாச்சு? பார்த்து தொலை. ஆடியோ அப்லோட் பண்ண. கோயம்புத்தூர் அருகே மர்ம விபத்து. இளைஞர் கோமாவில். சாக்குல. காரணம் இயற்கையா சதியா? வணக்கம். கோயம்புத்தூரில் இருந்து ஒரு பரபரப்பான செய்தி. கோயம்புத்தூருக்கு அருகே உள்ள மலைப்பகுதியில் நிகழ்ந்த ஒரு விபத்து பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. 25 வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் தானாகவே காற்றில் பறந்து மலையிலிருந்து கீழே விழுந்து கோமா நிலைக்கு சென்ற சம்பவம் இயற்கையான விபத்தா அல்லது ஏதேனும் மர்மம் இருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. இந்த சம்பவம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு பிரபலமான சுற்றுலா தலமான மக்கள் அதிகம் வந்து செல்லும் மலைப்பகுதியில் நடந்துள்ளது. பாதிக்கப்பட்ட இளைஞர் பெயர் குறிப்பிட விரும்பாதவர்கள் படி தனது நண்பர்களுடன் மலையேற்றத்திற்கு சென்ற போது இந்த விபத்து நேர்ந்துள்ளது. சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் கூறுகையில், இளைஞர் திடீரென எந்தவித வெளிப்புற காரணிகளுமின்றி காட்டில் சுமார் சில அடிகள் தூரம் மேலேறி பின்னர் வேகமாக கீழே விழுந்துள்ளார். இதனை கண்ட அவரது நண்பர்கள் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகினர். உடனடியாக அவரை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். மருத்துவமனை வட்டாரங்கள் இளைஞர் தற்போது கோம நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்து இயற்கையானதா அல்லது ஏதேனும் சதி உள்ளதா என்பது குறித்து பல்வேறு யூகங்கள் எழுந்துள்ளன.
சில நிபுணர்கள் திடீர் காற்று அழுத்தம் அல்லது ஒருவித வானிலை மாற்றம் இதற்கு காரணமாக இருக்கும். இப்போ இதெல்லாம் என்ன பண்ணுறது? அடுத்து நம்ம தான். இது வந்து தப்பிக்க வழியே இல்லையாடா? ஒரே ஒரு வழி இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாய் இருக்காரு, வேணா அவர் வேணா கால் பண்ணி பார்க்கலாம். சரி பண்ணு. ஹலோ ரஹீம் பாய், ஒரு சம்பவம் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எல்லாம் எனக்கு தெரியும். கிளம்பி நம்ம மசூதிக்கு வாங்க. ஒரு முக்கியமான விஷயம், உங்களை அவ்வளோ ஈஸியாக அந்த ஜின் வர விடாது. நான் ஆயத்தல் குரேசி அனுப்புகிறேன், அதை காரில் ப்ளே பண்ணிட்டு வாங்க. ஓகே பாய், இந்த வரோம். எங்களுக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. என்றும் நன்றியுடன் SMS கிரியேஷன்ஸ்.